அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ பீஃப் எடுத்துருக்கேன். இது வந்து கிரேவி செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்க, 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் வேகிறதுக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பாருங்கள் 1/2 ஸ்பூன் மஞ்சள். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு விசில் கொடுத்துடலாம். பாருங்க, குக்கரை மூடியாச்சு. இப்போ நம்ம வந்து விசிலில் போட்டுடலாம். வந்து பீஃப் வேகிற வரைக்கும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து இண்டக்ஷனில் கடாய் வச்சுருக்கேன். வந்து ஏலக்காய், லவங்கம் போட்டிருக்கேன். வந்து 2 ஸ்பூன் சீரகம், அடுத்தது சோம்பு ரொம்ப வேணால் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மிளகு வந்து 2 ஸ்பூன் நல்லா வறுத்துடுங்க. அடுத்தது 2 ஸ்பூன் கசகசா அதையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. அது கூட சேர்த்து பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்துடுங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகா போட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெடியேறும் காஞ்ச மிளகா போட்டால், அதனால் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்துடுங்க. இதை இது கூடவே நம்ம ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா இதிலே வறுத்துடுங்க. காஞ்ச மிளகா கூடயே பாருங்கள், தக்காளியும் காஞ்ச மிளகா நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதையும் எல்லாமே ஆறின உடனே நம்ம அரைச்சிடலாம். எல்லாமே வறுத்தாச்சு. நம்ம வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பீஃப் நல்லா வெந்துச்சு. இது பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. நெய் தான் போட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 ஸ்பூன் நெய் போடுறேன். அப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா சூடான சாம்பார் வாயை தான் போட போகிறேன். பாருங்கள், ஒரு 10 சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுதான் நம்ம தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். ஆயில் சூட வச்சு நம்ம வெங்காயத்தை போடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அரை ஸ்பூன் மஞ்சள். இப்போ நம்ம வந்து வேக வச்ச கறியை இதில் போட்டுற போகிறோம். பாருங்கள், வேக வச்ச கறியை இதில் போட போகிறோம். பாருங்கள், இதை நல்லா கலரி விடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துறேன். இதை தண்ணி ஊற்றி அலசி இதை ஊற்றலாம். பாருங்கள், தண்ணி இந்த பீஃப் வேக வச்சிங்களா தண்ணி, அந்த தண்ணியை தான் ஊற்றுறேன் அலசி. இப்போ வந்து இதை நல்லா கலரி விட்டு ஒரு விசில் கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நல்லா வெந்திச்சு. இது ஒரே ஒரு விசில் கொடுக்கலாம். முழு தனியா போட்டு வதக்கணும். என்கிட்ட முழு தனியா இல்லைன்ட்டு தூள் தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் மேலே கருவேப்பிலை தூவிடலாம். தூவிட்டு கலந்து விட்டு ஒரு விசில் கொடுக்கலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுட சுட சாதத்தில் ரசத்தை ஊற்றி ரசத்தை ஊற்றி
பீஃப் தொக்கை வச்சு சாப்பிட்டா பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். கறியும் நல்லா வெந்துச்சு சாஃப்டாக, நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.